இந்த இடமே லைட் ஓகே பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு போய் நம்ம பாருங்க. அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணிகள் எங்கே நிற்கிறோம்னா யாழ்ப்பாணம் மாதகல்ல லூர்து இணைத்திருக்கிறது தான் வந்து நாங்கள் இங்கே பார்த்தோம்னா வருடம் பெவி திருவிழா வந்து பெரிய லெவலில் நடைபெறுது. இன்றைக்கும் அந்த திருவிழா அப்படி தான் நீங்கள் காணொலி பார்க்கலாம். அது வந்து அன்னையை வந்து வீதியோட அழைச்சி வந்து லூர்து இணைத்திருக்கிறதுல வந்து ஜெபமேளம் நடந்துருக்குது. அது முடிய வந்து வானவடிக்கை நடக்குது. நீங்கள் தொடர்ந்ததை தான் பார்க்க போறீங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நாங்கள் இப்போ காணிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அன்னையை வந்து வீதியில் வந்து அழைச்சி கொண்டு வரீங்கன்னா இதில் வந்து முன்னுக்கு வந்து போலீஸாரம் வந்து பாதுகாப்பு இருந்துட்டோம். போன முறை எல்லாம் ரோட்டில் வானவடிக்கைகள் நடந்திருந்தது. இந்த முறை வந்து காணையில் பெருமளவில் காணையில் பிறகு முடியவட்டிக்கு வானவடிகள் இருக்குமான்னு நினைக்கிறேன். அதில் தொடர்ந்து நான் காணொலி பற்றி போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி அன்னை அழைச்சி கொண்டு வரது அப்படி நீங்கள் தொடர்ந்து காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வந்து நாங்கள் இங்கே லூர்தினை திருத்துறதுக்கு அண்மையில் வந்து வந்துட்டோம். தூரத்துலேருந்து வர்றத இங்கே அண்மையில் வந்துட்டோம். இதை தொடர்ந்து என்ன நடக்குது இது உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன். நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னுக்கு வந்து நிறைய மக்கள் ரெண்டு கரையாக வந்து நிறைய மக்கள் வந்து அழைச்சி கொண்டு வருவினோம் அன்னைய ரெண்டு கரையுமே அப்படி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வீதி எல்லாமே அலங்கரிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த வீதி எல்லாமே அலங்கரிக்கப்பட்டிருக்குது. முன்னுக்கு பாருங்க, முன்னுக்கு ஃபாதரோட சேர்ந்து அப்படி அழைச்சி கொண்டு வரணும் அப்படி லைனுக்கு மக்கள் வருவினோம். அன்னையோட ரதம் வந்து அங்கே தொங்கல்ல வரும். இங்க பாத்தீங்கன்னா முன்னுக்கு மக்கள் வந்து இதான் நிறைய லைனுக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. பெண்களுக்குள்ளாக்கி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆக்கி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளாக்கி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆக்கி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அப்படியே நிறைய மக்கள் வந்து லைனில் அழைச்சி கொண்டு வரணும் பாருங்க. அன்னையை வந்து ரதத்தில் அழைச்சி கொண்டு வரணும். வீதிகள் எல்லாமே அலங்காரம், வீடுகள் எல்லாமே அலங்காரம் எல்லாம் செய்திருக்கணும். கொஞ்சம் தூரம் முன்னுக்கு சும்மா போய் பார்ப்போம். இது வந்து லைனுக்கு வந்து ஃபுல்லாகவே அலங்காரம் செய்திருக்கணும். இன்னும் லைனில் வந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். அப்படி அங்கால தொங்கலில் தான் அன்னையில தான் வந்து கொண்டிருக்குது. எக்கச்சக்கமான மக்கள் வந்து லைனில் வரும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இருக்குது. மூலத்துக்கு லைனில் வந்து கொண்டே இருக்கிற மக்கள், ஒவ்வொரு மக்கள் அப்படி நின்று அப்படியே சேர்ந்து அப்படியே லைன் பண்ணி வந்து கொண்டே இருக்கிறேன். ரெண்டு கரையாகவும் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து அழைச்சி கொண்டு வெறியினோம். தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் கடந்து சென்ற அப்புறம் தான் எண்ணெயை அழைச்சி கொண்டு வெறியினோம். பின்னால் தான் எல்லாரையும் முன்னுக்கு விட்டு பின்னால் தான் எண்ணெயை அழைச்சி கொண்டு வெறியினோம்.
ஓகே, அண்ணேண்ட ரதம் வந்து வந்துட்டு பாருங்க கிட்ட நல்ல ஒரு லைட்டால் அலங்கரித்து அண்ணேண்ட ரதத்தை வந்து அழைச்சி கொண்டு வரையினோம். அதில் பார்த்தீங்கன்னா போலீஸாரம் வந்து காணொலி எடுத்து கொண்டிருக்கிற அப்படியே அண்ணையை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் வழி நடத்தியருளும். ஓகே, அன்னை அழைச்சி கொண்டு வரினோம். நாங்கள் வந்து இங்கே லூர்து அன்னை திருத்தலத்தை பார்க்க வந்து நாங்கள் முழுக்களுமே வந்து லைட்டால் நல்ல ஒரு சோதனைகள் செய்திருக்கணும் பாருங்கள். இந்த சுத்திர ரங்கராட்டின சுத்திர மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு செட்டப்பில் செய்திருக்கணும். மேலே முழுக்களுமே வந்து லைட்டால் வந்து செய்திருக்கணும் பாருங்கள். உங்களை தொடர்ந்து காட்டி கொண்டு போகிறேன். நிறைய மக்கள் போய்கொண்டிருக்கிறோம். திருத்தலத்தை நோக்கி நிறைய மக்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த சோழனைகள் அதில் நல்லது காட்டிக்கொள்கிறோம் பாருங்கள். இப்படி எங்கால பாருங்கள், இது ஒரு நல்லா இருக்குது. அதோட எங்கால எல்லாம் நிறைய வகையான சோதனைகள் எல்லாம் வந்து செய்து வச்சுக்கணும் பாருங்கள். இந்த இடமே லைட் அலங்காரங்களால் வந்து ஒலிக்குதுன்னு சொல்லலாம் பாருங்களேன். முழுக்க மரங்கள் எல்லாமே லைட்டுகள் எல்லாம் போட்டு வித்தியாசமாக எல்லாம் செய்திருக்கணும் ஃபுல்லாக. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எல்லாம் அவசரத்துக்கு எமர்ஜென்சி எல்லாம் வச்சுக்கணும் பாருங்க. தரித்திரமும் உள்ளவர்கள் பேரில் நீர்மிகின்ற பட்சமாயிருக்கிறீர் என்று காண்பிக்க ஒரு ஏழையான சிறு பெண்ணுக்கு தரிசனமான ஓகே, எங்களை பார்த்தீங்க என்றால் கொண்டு வந்து சந்தையில் திருப்பி கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எண்ணெயை வந்து தளத்தை கொண்டு போயிருவிட்டோம். இங்கால பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள்லாம் அப்படியே நிறைய செய்திருக்கணும். அதை விட நிறைய மக்களும் வந்து இருக்கிறோம். அப்படி உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. இதனால தான் எண்ணெயை அழைச்சி கொண்டு வரையும் நம்ம இங்கால முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன்னுக்கு நடந்து வந்த எல்லோரும் வந்து இருந்துட்டோம். நிறைய மக்கள் பாருங்களேன்.
இல்லை முழுக்கவே வந்து லைட்டுகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு பாருங்க. சகலமே வந்து சில இடங்களில் வெடிகள் வெடிக்கணும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எவ்வளோ மக்கள் வந்திருக்கணும் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னையை வந்து அழைச்சி கொண்டு வரணும் பாருங்க. இதால் வந்து பாதை கிட்ட கொண்டு வந்துட்டுனா பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போய் நம்ம பாருங்க. ரதத்தை வந்து உள்ள மெதுவாக கொண்டு போயிடும். இதுக்கு பிறகு அவை ஜெபங்கள் வந்து நடைபெற முடிய தொடர்ந்து நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறேன் பாருங்க. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ஜெபம் அதில் நடந்து கொண்டிருக்கு. நான் எங்களை கடைகள் பார்க்க வந்து நாங்கள் எங்களை பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலே வந்து இந்த பலூன்கள் எல்லாம் வச்சு வைக்கணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடைகள் அதில் வந்து இருக்குது. ஏற்கனவே கடைகள் கண்ணால் வந்து போடப்பட்டதான். இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய மக்களாக இருக்கும், ஒரு பரபரப்பாக இருக்கும். இங்கால எல்லாம் இந்த தோடு வலதுகள் விற்கிற செயல்கள் விற்கிறது, அப்புறம் நிறைய கடைகள் இருக்குது. பாட்டையிலும் போகிறால கொஞ்சம் பிள்ளத்து கிடைக்கிறேன் கச்சாங்கடைகள். வளமையாக நாங்கள் கோயிலில் என்ன கடைகள் பார்ப்போம், ஒவ்வொரு முறையும் வந்து சுற்றி காட்டுறது வளமையாக இருக்கும். இந்த கடைகளை ஒருக்கா சுற்றி காட்டுறது வளமையாக இருக்கும். தேன் முறுக்குகள் அதெல்லாமே வச்சுக்கிறேன் பாருங்களேன்.
இதுக்குள்ளே வந்து நிறைய கடைகள் போகும், எல்லாத்தையும் வந்து பார்த்து நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னா வந்து இருக்க பொருட்கள் வந்து பார்த்து வாங்கலாம். நாளைக்கு வந்து இங்கே படகு திருவிழா நடக்கும். நாளைக்கு 1 மணிக்கு பிறகு வந்து படகு திருவிழா நடந்து கொள்ளும். பாருங்க ஃபுல்லாக வந்து இந்த தேன் முறுக்குகள் வந்து வச்சுக்கணும், கச்சான்கள், தேன் முறுக்குகள், இந்த சுண்டல் கடைகள், இந்த லைனுக்கே வந்து சுண்டல் கடைகள் எல்லாம் போட்டிருக்கணும். இந்த பக்கத்தாலே மக்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். பாருங்க சுட சுட சுண்டல்கள் எல்லாமே போட்டு கொண்டிருக்கணும். பாருங்க குறிப்பாக வந்து இங்கே வரைக்கும் வந்து அந்த ஐஸ்கிரீம் குடிக்கிறது, சுண்டல் சாப்பிட்றதுக்கு தான் மக்கள் அதிகமாக இருக்கும். அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா ஆட்டோக்குள்ளே வந்து ஆக்களை ஏற்றி இந்த ரயில் கொண்டிருக்கணும். இங்கால சோளம் அதுகள் எல்லாம் அவிச்சு விற்று கொண்டிருக்கணும். நிறைய இதுகள் வந்து இருக்குது. நிறைய இதுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இதோட கடைகள் நிறைய வழியுது. அதுக்கு உள்ளே போனோம்னா உள்ளே வந்து நாங்கள் நிறைய கடைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுகளையும் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். அந்த கடைகளையும் வந்து உங்களுக்கு உள்ளே போய் காட்டிக்கொள்கிறோம். பாருங்க இதான் எல்லாம் வந்து மாதாவை கொண்டு இறக்கினவை. இனி வந்து ஆக்கள் வேறு எங்கால எல்லாம் வந்து நிறைய தொடங்கிடுவோம். அதுக்கு முதல்ல நாங்கள் சும்மா கண்ணோம்லாம் காட்டிக்கொள்கிறோம். இதுக்குள்ளெல்லாம் போனோம்னா நிறைய கடைக்கு கொஞ்சமான கடைகள் இருக்காங்க. நல்லூரில் நீங்கள் திருவிழாவுக்கு பார்க்குற மாதிரி துணி கடைகள் அது எல்லாமே 50 ரூபாய்க்கு அப்படி 100 ரூபாய்க்கு நிறைய இதுகள் வந்து ஐட்டங்கள் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கலாம். நாளைக்கு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தேவையான பொருட்கள், உடுப்புகள் அதெல்லாம் ஒரு குறைவான விலையில் வந்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க யூடியூப் பண்ணிட்டு அந்த வலிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1000 அப்படி வந்து நிறைய விலைகள் எல்லாம் இருக்குது, உடுப்புகள் எல்லாம் இருக்குது. பாருங்களேன் இங்கே பாருங்க உடுப்புகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கலாம். நீங்கள் நல்லூர் கடைகள் இந்த மாதிரி பார்ப்பீங்களோ அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் கடைகள் வந்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் சேல்ஸ் கடைகள் எல்லாம் இருக்குது. பாருங்கள் இங்கே இந்த நாங்கள் காணொலி எடுக்கிற யாழ் சூப்பர் சேல் நினைக்கிறேன், அவையும் வந்து கொண்டு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா கடை பாருங்கள். யாழ் சூப்பர் சேல் நாங்கள் ஏற்கனவே காணொலி போட்டிருந்தாங்க. அவையண்ட இது வந்து 500 ரூபா 200 ரூபா அந்த விலைக்கு வந்து நீங்கள் பொருட்கள் பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்குது. அவையண்ட கடைகளும் வந்து இதுக்கு போட்டிருக்கீங்கன்னா அதை மாதிரி நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே பார்த்து கொண்டு போவோம். நிறைய பேர் இதுக்கு என்னென்ன இப்போ சுற்றி பார்த்து கொண்டிருக்கணும், மக்கள் நின்று சுற்றி பார்த்து கொண்டிருக்கணும். அடுத்து வந்து மாதங்களில் வானவடி கதைகளையும் வந்து உங்களுக்கு காணொலிப்படுத்தி போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதை பாத்திரங்கள் அதில் வந்து நிறைய வச்சு அப்படியே வைத்து கொண்டிருக்கணும். பொதுவாக இதில் வந்து ஒன்று அடுத்து இப்போ நான் சேல்ஸ் கடைகள் வந்து காட்ட போகிறது இல்லை. பொதுவாக என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்னு நார்மலாக உங்களுக்கு காட்டுறேன். ஜுவல்லர்ஸ் இங்கே தோடுகள் அது எல்லாம் இருக்குது பாருங்கள். ஜுவல்ஸ் எல்லாம் அதையும் சும்மா நார்மலாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அதில் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் தோடுகள் எல்லாமே. இது எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் பார்த்து விளையாட்டு சாமான்கள் சரி சகலதுமே வந்து பார்த்து வாங்கலாம். நிறைய பேர் வாங்கி கொண்டு நிற்கணும். சின்ன பிள்ளையோட வருவீங்கன்னா அதுக்கு டாய்ஸ் ஐட்டம் வந்து நிறைய இருக்குது. இதுக்கு பாருங்க ஒரு மேலோட்டமான ஒரு காணொலியாக தான் இருக்கு. இது வந்து டீப்பாக கூட ஒரு மேலோட்டமாக அப்படி வந்து சுற்றி காட்டிக்கொள்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே ஓகே நாங்கள் வந்து இப்படியே வந்து நோக்கி போவோம். என்னென்ன திருத்தலத்தை நோக்கி போவோம். வெள்ளக்காரர் எல்லாரும் வந்து நிற்கணும் போல இருக்கு. போலீஸ்காரன் வந்து நிற்கணும். இப்போதான் நீங்கள் வந்து மக்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் கடை பக்கம் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே நீங்க பார்க்கலாம். வானவடிக்கை போட்டு நீங்க பார்க்கக்கூடிய
வானவேடிக்கை நிகழ்வு நிகழ்த்தப்படும். இந்த சத்தங்களை சகிக்க முடியாதவர்கள், இந்த புகை ஒத்து வராதவர்கள் தயவு செய்து நீங்கள் விலகி இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஒரு 10 நிமிஷத்தின் பின்னர் இந்த இடத்திலே உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்வு நிகழ்த்தப்படும். முடிந்தவர்கள் கண்டுகளிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். அன்னையினுடைய தேரினை தயவு செய்து அதில் இருக்கின்ற அந்த மலர்களை எடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். விருந்துக்கு இளையோரை உதவி செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
காலை 6:15 மணிக்கு திருச்சுபமாலை தியானமும், காலை 7 மணிக்கு விழா திருப்பதி